மோட்டோ ரீசெண்டாக அவங்களோட G52 4G ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் அதாவது 2021 அவங்களோட G51 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 5G ஸ்மார்ட் போன், 480+ சிப்செட் இந்த மாதிரியான விஷயங்களோட அப்போ எடுத்துட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு ஃபோன்ஸுமே அவைலபிளாக தான் இருக்கு. ரெண்டோட ப்ரைஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸ்பெக்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு, டிசைன்ல டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள்ல டிஃபரன்ஸ் ரெண்டு ஃபோன்ஸுக்கும் இருக்கு. உண்மையா சொல்ல போனா அப்கிரேடா வர வேண்டியது டவுன்கிரேடா இருக்கு, டவுன்கிரேடா வர வேண்டியது அப்கிரேடாவும் கொடுத்துருக்காங்க. ஆனா சில விஷயங்கள் நல்லாவும் பண்ணிருக்காங்க. சரி, இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு சூஸ் பண்ணணும்னா எதை சூஸ் பண்றது, இப்ப இருக்க கன்சியூமர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அஃபோர்டபுளா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. G51 ஆகட்டும் இல்ல 52 ஆகட்டும், ரெண்டு போன்ஸை டிசைனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்து, டிசைன்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல. வெயிட் அண்ட் திக்னஸ்ல டிசைன் டிஃபரன்ஸ் இருக்கு, இருந்தாலும் லுக் வைஸ்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. அதே பிளாஸ்டிக் பில்ட், பேக்ல அந்த 3 கேமரா இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் செட்டப் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. G51 பார்க்கணும் அப்படின்னா இதில் வெயிட் பார்த்தோம்னா ஒரு 208 கிராம் வரைக்கும் வருது, திக்னஸ் ஒரு 9 மில்லிமீட்டர் வரைக்கும் வருது. கொஞ்சம் பெரிய ஃபோன், மோட்டோ ஃபோன் வழக்கமாக அந்த மிட்ரேஞ்ச் பண்ணும்போது அதான் பண்ணுவாங்க, அதை கொடுத்துருந்தாங்க. ஆனால் சர்ப்ரைஸ்லி G52 ஒரு பெரிய அப்கிரேடா வெறும் 169 கிராமுக்கான வெயிட்டும் 8 மில்லிமீட்டருக்கான திக்னஸும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஒரு ஸ்லிம் ஃபேக்டா இப்போ எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க டிசைன்ல மோட்டோ G52ல. இங்கே டிசைன்ல பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு முதலே சொன்னால அதுதான். இந்த வெயிட் அண்ட் திக்னஸ்ல பெரிய மேஜர் சேஞ்சஸ் காட்டியிருக்காங்க மோட்டோ, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்பிளே இந்த டைம் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரான டிஸ்பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பஞ்ச் ஹோல்ஸ் தான். பெசல்ஸ் வச்சு ஈஸியாக கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். என்னன்னா இந்த டைம் ஸ்க்ரீனோட ஃபுல் ஸ்க்ரீன் வியூவை G52 கொடுத்துருக்காங்க. 51ல லைட்டாக கொஞ்சம் பெசல் இருக்கும் கீழே. பாட்டம்ல பாத்தீங்கன்னா லைட்டா பெசல் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இந்த டைம் வந்திருக்கு இந்த G52ல பெசல்ஸ் இல்லாம ஃபுல்லாவே ஒரு லைட்டான இதா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் ஒரு ஃபுல் ஸ்கிரீன் வியூ கிடைக்குது. அந்த வகையில டிஸ்பிளேல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, டிஸ்பிளேஸோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா G51ல நமக்கு LCD பேனல்லாம் கொடுத்துருந்தாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 6.8 இன்ச் ஸ்கிரீன். அது ஒரு பெரிய ஸ்கிரீன், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீனா கொடுத்துருந்தாங்க. அதுலயும் குவாலிட்டி வைஸ்ல நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னு சொல்றது இல்ல. 120 ஹெர்ட்ஸ்க்கான இதை கொடுக்கும் போது கம்ப்ளைண்ட் இல்லைனாலும் கூட அதை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரியான விஷயங்கள் அவங்க கொடுத்துருந்தது நல்லா இருந்தது மோட்டோ G51 கிட்ட. G52 அப்படியே ஆப்போசிட்டா POLED எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இது AMOLEDக்கு கொஞ்சம் டவுன்கிரேட்னாலும் LCD கொஞ்சம் பெட்டரா இருந்தது. இதுல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ டிஸ்பிளேல ஒரு செமையான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டைம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். G51 G52ல இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். ரெண்டு போன்ஸ்லயுமே வாட்டர் ரெப்ளிகண்டான டிசைன்ஸ் தான். அந்த ப்ரொடக்ஷனுங்கிறத கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருந்தது. இங்க போன்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தானே வரும். அதுல ரெண்டு போன்ஸுமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஆனா G51 சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஆண்ட்ராய்டு 11 தான் கிடைக்குது. G52ல ஆண்ட்ராய்டு 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது. அதுதான் இங்க அப்கிரேடா இருந்தது. மோஸ்டா ஆண்ட்ராய்டு அப்டேட் அதிகபட்சமா கிடைக்கல. செக்யூரிட்டி பேட்சஸ் வேணா நமக்கு மோட்டோஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் கிடைச்சாலும் இந்த வெர்ஷன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது போனோட லுக் அண்ட் இன்னுமே அதோட விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அந்த வகையிலுமே G52 ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்டா தான் இங்க பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ராய்டு 12 நிறைய கஸ்டமைசேஷனோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்காக நான் ஆண்ட்ராய்டு 11 மோசம்னு சொல்லல, ஆனா அது கொஞ்சம் டவுன்கிரேடான ஒரு பாயிண்ட் தான் நமக்கு 51ல. சரி, இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கக்கூடிய கேமராஸ் கம்பேரே பண்ண வேணா, ரெண்டு கேமராஸும் சிமிலர் தான். எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த், இந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் G51லயும் கொடுத்துருந்தாங்க, 52லயும் கொடுத்துருந்தாங்க. மேஜரா சேஞ்சஸ் இங்க எதுவுமே கிடையாது. அதனால கேமராஸ்க்கு ஒரு கம்பேரிசனே தேவையில்ல. ரெண்டு கேமராஸும் ஒரே மாதிரி குவாலிட்டி தான். அந்த செக்மெண்ட்ல சூஸ் பண்றவங்களுக்கு கேமரா தான் அப்படின்னா அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது இங்க. மற்றபடி வேரியன்ஸ் அந்த 4GB 64, அதே மாதிரி தான் இங்கேயும் 464, 628, 628 இந்த மாதிரியான வேரியன்ஸ் ரெண்டுலையுமே அவைலபிள் தான் கொடுக்குறாங்க. அதனால அதுலேயும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. சரி, அப்போ என்னதான் இங்கே மேஜர் சேஞ்சஸ் இருக்கு, எதுக்கு தான் அந்த கம்பேரிசன்னா ப்ராசஸஸ், அதில் தான் இங்கே பெரிய மேஜர் சேஞ்சஸே இருக்கு. G51ல 480+ கொண்டு வந்திருந்தாங்க. இது ஒரு 5G சிப்செட். நல்ல கேப்பபிலிட்டி ஆகட்டும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்ததா. கிட்டத்தட்ட 720 ஈக்குவல் பண்ணலாம். ஆனால் நம்பர் வைஸ்ல கொஞ்சம் கம்மியாக தெரியும். 720 பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக 480+ கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஒர்த்தான சிப்செட்டாகவும் இருந்தது. 5G கேப்பபிலிட்டியும் இருந்தது. ஆனால்
இந்த டைம் வந்து G52ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 680 தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இது 480 ப்ளஸை விட கொஞ்சம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் கம்மியாக தான் இருக்கும். அது போக இது 4G கேப்பபிலிட்டி மட்டும்தான் சிப்செட்டில் இருக்குது. அப்படிங்கும் போது தான் கொஞ்சம் சொதப்பலான ஒரு விஷயமா இருந்தது. இங்கே இந்த டைமுக்கு ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலும் ஓகேவா தான் இருந்ததை தவிர்த்து ரொம்ப மோசம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னும் சில ஃபீச்சர்ஸ், லுக் அண்டு ஸ்லிம்மான டிசைன் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு G52 பெட்டராக தான் தோணுச்சு. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எதை வந்து பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ரெண்டோட ப்ரைஸிங்குமே இன்றைக்கும் ஃப்ளிப்கார்ட் அவைலபிளாக தான் இருக்குது. ரெண்டுமே ஒரு 500 ரூபா டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. நமக்கு G52 வேணும் அப்படின்னா ஒரு 14,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. G51 வேணும் அப்படின்னா 14,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த வீடியோவோட என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற நியூலி அப்கிரேடட் 4G இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லுக் அண்ட் டிசைனில் எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோட்டோ G52 தான். G51 எந்த வகையிலையும் குறையில்லை. LCD மட்டும்தான் அதில் கொஞ்சம் டவுன்கிரேடாக இருந்தது. மற்றபடி எல்லாமே அதுலேயும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் என்னமோ G51 தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். போன வருஷம் வந்த ஃபோன். ஏன் போன வருஷம் வந்த ஃபோனை சூஸ் பண்ணுவீங்கன்னா, ப்ரைஸ் கம்மி, இன்னும் ஆஃபர்ஸ் எதாவது போடும்போது இன்னுமே ப்ரைஸ் டவுன்கிரேட் ஆகும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிடச்சிடுது. LCD கிடச்சாலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்றாங்க. ப்ராசஸ் வைஸ்லையும் பெட்டர், இன்னுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு என்னமோ G51 சூஸ் பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா ஆஃபர்ஸில் இன்னுமே ப்ரைஸ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைமில் அந்த ஃபோனை சூஸ் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.